Hello guys and welcome to another useless video. லாஸ்ட் 2 நாளாக என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த கேம் டெவலப்மெண்ட் மேலே எனக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இதில் பியூட்டி என்னென்னா, எனக்கு கோடிங்கும் தெரியாது, ப்ளூ பிரிண்ட்டும் தெரியாது, கேம் இன்ஜின்ஸ் பற்றியும் தெரியாது. இருந்தாலும் எனக்கு ஒரு கேம் பண்ணணும்னு ஆசை. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறான். அண்ட் எந்த அளவுக்கு இந்த ஐடியா என்னை பாதிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக ChatGPT கிட்ட உட்காந்து என்னோடய கிரிக்கெட் கேமை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கிட்ட பேசுனதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸோட நான் வந்து இப்போ அன்ரியல் இன்ஜினை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் பை தி வே இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் அன்ரியல் இன்ஜினை யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த கிரிக்கெட் கேமை சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்க போகிற நண்பர் யாருன்னா ChatGPT. இவன் சொல்கிறது தான் கேம். ஓகே, இந்த ரெண்டு உதவாக்கரை ஒண்ணா சேர்ந்து உருப்படாம தான் போகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கேம் செய்வதற்கு ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு கிரிக்கெட் கேம் பண்ணணும்டா மாமே, ஹெல்ப் பண்ணுவீங்க? சூப்பர்டா, கிரிக்கெட் கேம் எங்கே பண்ணணும்? பிளெண்டரில் 3D கிரிக்கெட் சிமுலேஷனா இல்லை யூனிட்டி அன்ரியல் ஃபுல் கேமா? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு. எனக்கு அன்ரியலில் பண்ணணும்டா, ஆனால் எனக்கு ஒரு மயிரும் தெரியாது. நீ ஃபுல் 3D கேம் பண்ணுறியா இல்லை சிம்பிள் ஆர்கேட் ஸ்டைல் கேம் பண்ணுறியா? நான் ஒரு மென்டல், எனக்கு கிரிக்கெட் 24 மாதிரி ஒரு கேம் வேணும். ஹெவி ஒர்க்டா, பட் பாசிபிள். ஓகே, இவங்க என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன். பட் எனக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா பால் மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ பால் வந்து பிச்சில் பட்டு பவுன்ஸ் ஆகணும், இன் ஸ்விங் அவுட் ஸ்விங். ஸோ இது மட்டும்தான் வந்து நான் இந்த வீடியோவில் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, இதான் அன்ரியல் இன்ஜினா. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு. லெஃப்ட் கிளிக் வந்து ஃப்ரண்ட்டு பேக்குக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரைட் கிளிக் வந்து மேலே கீழேக்கு. அண்டு மிடில் வந்து பேன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ பிளெண்டருக்கும் இதுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லை, பட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கண்டென்ட் ட்ராவர். ஓகே, ஐ திங்க் இது வந்து அவுட்லைனர் மாதிரி நினைக்கிறேன். அண்ட் தென் இதில் ஆட் ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் ஆக்டர். இதுக்கு வந்து பாலுன்னு நேம் வைக்க சொன்னால் ப்ளூ பிரிண்ட் பாலாம். அண்ட் இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா அதோட செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. தென் ஆட் அ ஸ்பியர் காம்போனன்ட். என்னடா காம்போனண்ட்டே இங்கே இல்லை, மேபி விண்டோஸ். ஓகே, இங்கே ஒரு காம்போனன்ட் இருக்குது. ஓகே, இது டிஃபால்ட்டாக ஆஃப் ஆகிருக்குமா இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கான்னு தெரில. பட் இதைத்தான் இந்த தற்கொலை சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். தென் இதில் ஆட் ஸ்பியர், இது நமக்கு ஒரு பால் மாதிரி கிடச்சிருக்கு. அண்ட் தென் இதில் சிமுலேட் ஃபிசிக்ஸ் மாஸ் அண்ட் வெயிட் வந்து 0.16. அண்ட் தென் லீனியர் டேம்ப் 0.1, ஆங்குலர் டேம்ப் 0.1. அகெயின் வேல்யூஸ் எல்லாம் சும்மா போட்டிருக்கேன். இதெல்லாம் என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரில, கரெக்டாக மட்டும் வரலையோ. அண்ட் தென் ரெஸ்டிடியூஷன், என்னடா சொல்கிறேன், அப்படி ஒன்று இல்லவே இல்லையா? என்னடா என்ன ஏமாத்துறீங்க? அண்ட் தென் கிளிக் கம்பைல் அண்ட் சேவ். கம்பைல் சேவ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டெப் 4ல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஈவெண்ட் கிராஃப்னு இங்கே போக சொல்லியிருக்கு. ஐ திங்க் இந்த இருக்குது, எங்கே போனாலும் நோட்ஸ் தான். அண்ட் தென் இதில் ரைட் கிளிக் ஈவெண்ட் பிகின் ப்ளே. அண்ட் தென் இதை ட்ராக் பண்ணி ஆட் இம்பல்ஸ். ஓகே, பட் இங்கே என்னென்னமோ இருக்குது. இவன் வந்து சிம்பிளாக ஆட் இம்பல்ஸ்ன்னு முடிச்சிட்டான். ஸோ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இப்போ வந்து நான் டவுட்டு கேட்க போகிறேன். அன்ரியல் இன்ஜினில் ப்ளூ பிரிண்ட் ஆக்டர் க்ரியேட் பண்ண பை டிஃபால்ட் ரூட் காம்போனன்ட். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு சொல்யூஷனாக என்ன சொல்லியிருக்கான்னா இந்த ஸ்பியரில் கிரிக்கெட் பால்னு போட்டுக்கோன்னு சொன்னான். ஸோ கம்பைல் சேவ் பண்ணிட்டேன். ஆட் இம்பல்ஸ் அப்படின்னு சொன்னால் கிரிக்கெட் பால் வரும். ஸோ இது பெரிய பிரச்சனை இல்லை போல். அந்த இம்பல்ஸ் வேல்யூ ஹெச்சில் 2500 வைக்க சொல்லியிருக்கான். இது என்ன கணக்குன்னு தெரில. அண்ட் லாஸ்ட்டாக இதில் வந்து வெலாசிட்டி சேஞ்ச் இது வந்து செக் பண்ண சொல்லியிருக்கான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பட் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அண்ட் தென் அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டென்ட் ட்ராயர்லேருந்து இந்த பாலை வந்து நான் இதுக்கு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணணும்னு சொன்னான். அண்ட் தென் அதுக்கப்புறமா இந்த ப்ளே பட்டனை அழுத்த சொல்லியிருக்கான். என்ன இது ஒன்றுமே ஆகலை. ஒன்றுமே ஆகலை. பால் இங்கே இருக்குது, ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது எங்கடா என் பால்? Many unbearable hours later. இந்த லொக்கேஷன் தான் அவன் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கான். ஸோ 0 0 200 அவன் ஒரு வேல்யூ சொல்லியிருக்கான். இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ப்ளே பண்ணேன்னா எப்போவும் அப்படி தாண்டா இருக்குது. பால் அண்டா இருக்கானா? ஓகே, பால் கிட்ட போனால் பால் ஓடிக்கிட்டு இருக்கா என்ன? பால் போகுதுங்க, இங்கே பாருங்க, லைட்டாக உருண்டு உருண்டு போயிட்டுருக்கு. இது நல்லா இருக்குது.
ஐ திங்க் இதை ஸ்டார்டிங்லேருந்து முதல்ல பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். கடுப்பேற்றுறான்டா. இந்த எமோஜி மாரி தான் இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு பால் பவுன்ஸ் ஆகும், அது போதும் இப்போதைக்கு. ஃபோர்ஸ் delete. ஸோ எல்லா கோட்டையும் முதல்ல இருந்து நான் அழிச்சிட்டு பண்ண போகிறேன். பட் இப்போ ஐ ஹாவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கடா என் பால்? அகைன் பிபி பால் ஸ்பியர் தென் சிமுலேட் ஃபிசிக்ஸ் 0.16. அப்புறம் இந்த வாட்டி புதுசாக என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா கண்டென்ட் ராயரில் ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் இதை செலக்ட் பண்ணி பண்ண சொல்லியிருக்கேன். தென் இதுக்கு பிஎம் ஃபிசிக்ஸ் மெட்டீரியலாமா. அண்ட் தென் இதை இப்போ டபுள் கிளிக் பண்ணால் இதில் ஒரு சில செட்டிங்ஸ் வந்திருக்கு. இதில் ரெஸ்டிடியூஷனை 0.7 வைக்க சொல்லியிருக்கான். அண்ட் அவ்வளோதான். அது அதுக்கப்புறமா பிபி பாலில் ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் ஓவர் ரைட் அதில் வந்து இந்த பிஎம் பாலை செலக்ட் பண்ணுமாமா. அண்ட் இப்போ கம்பைல் சேவ். இந்த கண்டென்ட் ட்ராயரில் இருந்து பிபி பாலை வச்சு மேலே மூவ் பண்ணால் இப்போ கரெக்டாக வரும்னு சொல்லியிருக்கான். செக் பண்ணி பார்க்கலாம். எங்கடா பால்? என்னடா இது? இந்த இடத்துக்கே கொண்டு வரேன். ஐ திங்க் இந்த இடத்துல இருந்தால் கேமரா ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் மேலே ஹைட்டாக நான் வச்சுக்கிறேன். ஓய் சக்ஸஸ். திருப்பி ஓடுறாங்க. இவன் எங்கடா ஓடுறேன்? இதுக்குத்தான் பேசிக்ஸை கற்றுக்கணும் போல். ஃபைனலி நான் ஒரு முக்கியமான விஷயத்தில் கற்றுருக்கேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இதை ப்ளே பண்ணால் கேமரா வியூ போகும் போல். இதை திருப்பி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதை ப்ளே பண்ணால் கேமரா வியூக்கு போகல. இதைத்தானடா ஒன்றை இவ்வளோ நேரம் குழம்பிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே கைஸ், ஒரு ஹாப்பி எண்டிங்காக வந்து இதை நம்ம வச்சுக்கிறோம். அண்ட் நம்ம கிரிக்கெட் கேமோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தோட கோர் கான்செப்டை அடுத்த வாரம் இந்த பாலை நான் பிச் பண்ணியே ஆவேன். எப்படின்னு கேட்காதீங்க. அண்ட் உண்மையான கேம் டெவலப்பர்ஸ் யாராச்சும் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஸோ இந்த கேம் டெவலப்மெண்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். பல மாதங்கள் இப்படி இருக்கலாம். பட் ஸ்டில் போக போக பழகிடுவேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த ChatGPT பயில நான் நம்ப போகிறது கிடையாது. ஸோ அப்படியே வண்டி யூடியூப் பக்கம் திருப்பி ஒரு சில டுட்டோரியல்ஸை பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரென்த்தோடு வரேன். அப்பயும் ஒன்றும் கொடுக்க முடியாது. பட் நான் உங்க எல்லாரும் இதே மாதிரி இந்த மாதிரி வீடியோவில் இல்லாமல் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.